ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், HPCLல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஒரு லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு தான். ஏன்னா, உங்களுக்கு சேலரியே வந்து பார்த்தோன்னா, 50,000லேருந்து 1,60,000 வந்து இருக்க போது. ஸோ, மொத்த வேக்கன்சி வந்து பாருங்க 247 வேக்கன்சியோட குடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். லாஸ்ட் டேட்ட பொறுத்தவரைக்கும் 30 ஜூனுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ HPCLல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு மகரத்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ்ல வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். உங்களுக்கு கேட் எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே வந்து இருக்காது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தோன்னா HPCL இந்த மாரி IOCLலாம் வந்துருந்துச்சுன்னா, கேட் வந்து உங்களுக்கு மஸ்ட்டா வந்து கேட்டிருப்பாங்க. இதில வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கேட் எக்ஸாம்லாம் வந்து கேட்கல. ஸோ பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாபா உங்களுக்கு வந்து எடுக்குறாங்க. ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து குடுத்துருக்காங்க பாருங்க டேட்டு. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ பொறுத்தவரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் 5த் ஜூன் அன்னைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 30 ஜூன் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து பாருங்க போஸ்டிங்ஸ் எலிஜிபிலிட்டி வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, சேலரி வந்து பாருங்க 50,000லேருந்து ரூ. 1,60,000 வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தமா 93 வேக்கன்சி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ட்ரேடுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க, நீங்க இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல வந்து பார்த்தோன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னா நீங்க வந்து பாருங்க 43 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு வந்து நீங்க இன்ஜினியரிங்ல வந்து எலக்ட்ரிக்கல் குடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமென்டேஷன் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ஸ்ட்ரீம் இல்லாம இதுக்கு ஈக்வலன்ட்டான ஸ்ட்ரீம்ல நீங்க இன்ஜினியரிங்ல படிச்சிருந்தாலுமே நீங்க எலிஜிபிள் தான். ஸோ இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் மட்டும் இல்ல. நீங்க மெக்கானிக்கல் அண்ட் புரொடக்ஷன் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாரி எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் நீங்க முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இன்ஸ்ட்ருமென்டேஷன்னா வந்து பாருங்க இன்ஸ்ட்ருமென்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், இன்ஸ்ட்ருமென்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் இந்த மாரி குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு ஈக்வலன்ட்டான டிகிரில வந்து நீங்க முடிச்சிருந்தா நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ல வந்து அந்த ஃபீல்டுல வந்து பார்த்தோன்னா, அதுக்கு ஈக்வலன்ட்டான டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா, சீனியர் ஆஃபீசர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா வந்து பாருங்க 60,000லேருந்து 1,80,000 சேலரி. ஸோ இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமென்டேஷன், சிவில் இந்த மாரி முடிச்சிருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதில வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்டிங்ஸ். இங்க கீழ குடுத்துருக்காங்க பாருங்க சீனியர் ஆஃபீசர், அதுக்கப்புறம் சீனியர் மேனேஜர் இந்த மாரி போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து போஸ்டிங்க்கு தகுந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்டின்னா வந்து இந்த போஸ்டிங்ஸ்க்குலாம் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இங்க வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்டிங் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ணாலும் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்கல. இதுக்கு வந்து நீங்க CA கம்ப்ளீட் பண்ணியிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள். அதே மாரி ICAIல வந்து நீங்க மெம்பர்ஷிப்பா வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரியும் குடுத்துருக்காங்க. 29 வேக்கன்சி இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பாருங்க 27 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா, ஒரு போஸ்டிங்க்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து வேரி ஆகும். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க 27, 30, 29 இந்த மாரி குடுத்துருக்காங்கல்ல. இந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு. அத நான் உங்களுக்கு லேட்டரா காமிக்கிறேன். ஸோ இங்க வந்து பாருங்க இது மேல இருக்கிற போஸ்டிங் இது வரைக்குமே வந்து நீங்க வந்து இந்த இது வரைக்குமே வந்து பார்த்தோன்னா, ஸோ கவர்ன்மென்ட் ஜாப் தான். உங்களுக்கு பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப். இதுக்கு கீழ வரக்கூடிய போஸ்டிங் வந்து பாருங்க IS ஆஃபீசர், அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸோ IS ஆஃபீசர்லயே வந்து சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாரி கேட்டகரிக்குலாம் வந்து பார்த்தோன்னா, ஸோ நீங்க வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸ்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்டா வந்து எடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, ஸோ பெர்மனன்ட் ஜாப் இல்ல. உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ்ல வந்து இந்த ஜாப் வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெர்மனன்ட்டா வந்து இருக்காது. மேல இருக்கக்கூடிய போஸ்டிங் தான் வந்து பெர்மனன்ட்டா வந்து எடுக்குறாங்க. ஸோ அந்த டிகிரியில வந்து பாருங்க, நீங்க சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டா இருந்தா, ஸோ மினிமம் 50% நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அந்த டிகிரி அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. மீதி இருக்கிற பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது நீங்க மீதி இருக்கிற போஸ்டிங் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பாருங்க 60% வந்து நீங்க வந்து எடுத்திருக்கணும். SC, ST, PWDயா இருந்தா 50% வந்து நீங்க எடுத்திருந்தா தான் இதுக்கு வந்து நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. அந்த டிகிரியில வந்து இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்க எடுத்திருந்தா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க, உங்களோட அப்ளிகேஷன ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு குரூப் டாஸ்க் அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து பாருங்க 2 பார்ட்டா வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அது வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அதாவது ஜெனரல் ஆப்டிட்யூட், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்க இன்டெலெக்சுவல் பொட்டன்ஷியல் டெஸ்ட் இந்த மாரிலாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ரிலேட்டடா, ப்ரொஃபஷனல் நாலேட்ஜ் ரிலேட்டடா உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதாவது உங்களோட டிகிரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் வந்து வரும். ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு குரூப் டாஸ்க் அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. சேலரி வந்து பாருங்க இங்க வந்து தெளிவா குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது பே ஸ்கேல் 50,000லேருந்து 1,60,000 நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அந்த 50,000ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாம அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தி உங்களுக்கு வந்து பாருங்க 17.33 லட்சம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான சேலரி வந்து இருக்க போது பெர் ஆனம்க்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெர் மந்த்துக்கு வந்து ரூ. 1,00,000 மேல தான் சேலரியே வந்து வரும். ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான். ஸோ மிஸ் பண்ணிறாதீங்க. உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் மீட் ஆகுதுன்னா கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கோங்க.
பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியான்னு குடுத்துருக்காங்க. ஆனா வந்து உங்களுக்கு மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழகத்திலேயும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 200 பிளஸ் வேக்கன்சியோட தான் வந்திருக்கு. ஸோ அங்கங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து தனித்தனியா வந்து குடுத்துருப்பாங்க. அது உங்க மாவட்டத்துக்கே வந்து உங்க ஸ்டேட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான வேக்கன்சி, உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில வந்து பார்த்தோன்னா, புரோபேஷன் பீரியட் வந்து கம்பல்சரியா வந்து இருக்கும். எல்லா கவர்ன்மென்ட் ஜாப்லயுமே இத வந்து கம்பல்சரி பண்ணிட்டாங்க. 1 இயர் வந்து பார்த்தோன்னா, இனிஷியலா நீங்க ஜாயின் பண்ணதுலருந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு இதில ட்ரெய்னிங் பீரியட் மாரி இருக்கும். அதாவது உங்களோட நன்னடத்தைலாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ நீங்க நல்லா வொர்க் பண்றீங்களா எல்லாமே வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ அத வச்சு தான் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு பெர்மனன்ட்டே வந்து பண்ண போறாங்க. ஸோ கம்பல்சரியா பெர்மனன்ட் பண்ணிருவாங்க. இது வந்து பார்த்தோன்னா, எல்லா கவர்ன்மென்ட் ஜாப்லயுமே இது வந்து உங்களுக்கு கம்பல்சரி பண்ணிட்டாங்க. புரோபேஷன் பீரியட் வந்து 1 இயர் வந்து உங்களுக்கு கட்டாயமாக்கிட்டாங்க. அதனால வந்து இதிலயுமே வந்து இருக்கு. ஸோ இது 1 இயர் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் பண்ணிருவாங்க. ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதிலிருந்து பாருங்க நீங்க எஸ்சி, எஸ்டி கம்யூனிட்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா வந்து பாருங்க 3 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் குடுத்திருக்க ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன்னா, நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் லிங்க் வந்து பாருங்க hindustan petroleum.com குடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து ஃபீஸ் பேமெண்ட் பே பண்றதுலருந்து எல்லாமே நீங்க கரெக்ட்டா பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து குடுத்துருக்காங்க. அது வந்து பாருங்க எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிற கம்யூனிட்டிக்கு வந்து 1000 பிளஸ் 180 வந்து குடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி வந்து 18% அது வந்து 180 வரும். டோட்டலா வந்து 1180 வந்து உங்களுக்கான ஃபீஸா வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அது வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 30 ஜூனுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.